ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கள் ஸ்ட்ரீட் சமையல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். எதுலன்னு பார்த்தீங்கன்னா கேசரி செய்ய போகிறோம். எதுலனா கோதுமை ரவால கேசரி. நம்ம பார்த்திங்கன்னா கோதுமை ரவால பாயசம் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யலாம், அப்புறம் உப்புமா செய்வாங்க, கிச்சடி செய்வாங்க. இது பார்த்திங்கன்னா பாயசம் செஞ்சுருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா கேசரி செய்ய போகிறோம். கோதுமை ரவை பாயசம் ஆல்ரெடி நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை பார்க்காதவங்க பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கேசரி செய்யலாம் வாங்க. ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா அப்படியே ஆளே இல்லாமல் டல்லாகிடுச்சு. எல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. எல்லாருமே ஊருக்கு கிளம்பிட்டாங்க ஒரு ஆளாக. ஸோ நான், பிரபா, அகிலா அக்கா அவங்க தான் இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா கோதுமை ரவை வச்சு கேசரி பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் வந்து கோதுமை ரவை, 1 கப் பார்த்திங்கன்னா சர்க்கரை, ஏலக்காய், கொஞ்சம் நட்ஸு, நெய். இது பார்த்திங்கன்னா வீட்டிலையே செஞ்சு வச்ச நெய். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். செய்யலாமா பிரபா? ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெய்யில் வந்து முந்திரி திராட்சையை வந்து ரைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த எண்ணெயும் நெய்யும் ஊற்றிருக்கோம்ல, அதில் வந்து கோதுமை ரவையை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா 1 கப் கோதுமை ரவைக்கு 3 கப் தண்ணி வச்சுருக்கோம். தண்ணியிலே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரட்டும். பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்டை வந்து நமக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். வந்து கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அது பாருங்கள் நல்லா கொதித்து தண்ணி இப்போ வற்ற போகுது. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம். வெந்து போச்சு. சர்க்கரை சேர்த்துருக்கோம். சர்க்கரை சேர்த்தாச்சு. சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி இலக்கம் கொடுக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நட்ஸ் எல்லாம் வந்து அதில் கொட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பரான கோதுமை ரவை கேசரி ரெடி ஆகிட்டு.